இப்ப நீ தமிழ் மீடியம்ல படிச்சு இது பண்ணியிருக்க. ஸோ நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணியா? ஆமா. நான் ஸ்டார்ட்டிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு ஸ்ட்ரகுலா தான் இருந்துச்சு. ஏன்னா, நான் 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன் ஃபுல்லா. அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா இங்கிலீஷாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப ஃபர்ஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆக முடியும்னு சொன்னேல்ல. என்ன கம்பெனி அது? சிட்டி கார்ப்னு ஒரு சிட்டி கார்ட். ஃபின்டெக் கம்பெனி. அவங்க எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணாங்க? அவங்க 13 நெனைக்கிறேன். 13 லேக்ஸ். உங்க அப்பா, அம்மா எனக்கு தெரிஞ்சு நீ படிக்கலன்னு சொல்லியிருக்க ஏற்கனவே. ஆ. சோ ஓகே. அப்பா, அம்மா எஜுகேட்டட் கிடையாது. உங்க ஃபேமிலி சர்க்கிள் எஸ். தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஆமா. ஓகே. நான் மட்டும் தான். ஓ இது எப்படி உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிட்டாச்சு? அப்பா, அம்மா படிக்கல. நம்ம கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து நம்ம படிச்சு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்ன்றது ஒரு ஒரு ஆம்பிஷன் எப்படி உனக்கு கேட்டாச்சு? அப்பா, அம்மா படிக்கலன்றது தான் ஒரே விஷயம். அவங்க படிக்கல, அதனால நம்ம படிச்சு தான் ஃபேமிலிய வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு தான். அ ரிலேட்டிவ்ல ஒருத்தர் வந்து இதே மாரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாரு. அவரு சஜெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து பிஇ அப்ளை பண்ணேன். அதாவது பிஇக்கு. இல்லன்னா நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். பேராமெடிக்கல் சைடு வேற ஏதாச்சும் போயிருக்கலாம்னு நெனச்சேன். ஹாய் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் பிரதாப். மிஸ்டர் பிரதாப் யாரு அப்படின்னா திருத்தணி பக்கத்துல வங்கனூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு ஃப்ரெஷரா பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு டாப் எம்என்சி கம்பெனில ஜாவா பேஸ்ட் ரோல்ல 9.5 லேக்ஸ் சேலரியில பிளேஸ் ஆயிருக்காரு. அவரோட இந்த கரியர் ஜேர்னி நிறைய பேர் இன்னைக்கு தமிழ் மீடியம் படிச்சா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியாது, இல்ல ஃப்ரெஷரா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியாது, இங்கிலீஷ் நல்லா பேசினாதான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும் அப்படின்னு நிறைய மித்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சு எறிகிற மாதிரி ஒரு கிராமத்துல, அதுவும் சாதாரண கிராமத்துல ரொம்ப குக்கிராமத்துல தமிழ் மீடியம்ல படிச்சு ஒரு ஃப்ரெஷரா 10 லேக் சேலரியில பிளேஸ் ஆயிருக்காரு. அவரோட கரியர் ஜேர்னியை கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற இன்புட்ஸை தயவு செஞ்சு உங்களுடைய டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவுடைய மோட்டிவே. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய் பிரதாப். ஹாய் சார். உங்களை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடு தம்பி. அதான் நீங்க சொன்ன மாரி நான் வந்து திருத்தணி பக்கத்துல ஒரு வங்கனூர்ன்ற கிராமத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்க சென்னையில வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி, இப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்கால பிளேஸ் ஆயிருக்கேன் சார். இப்ப நீ தமிழ் மீடியம்ல படிச்சு இது பண்ணியிருக்க. ஸோ நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணியா? ஆமா. நான் ஸ்டார்ட்டிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு ஸ்ட்ரகுலா தான் இருந்துச்சு. ஏன்னா, நான் 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன் ஃபுல்லா. அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா இங்கிலீஷாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இங்கிலீஷ்ல பேசுறது. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாரி ஹெசிடேஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச பேச தான் நமக்கு வந்து ஃப்ளோ வரும். அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். தனியா கூட பேசிட்டு இருப்பேன். அதனால கொஞ்சம் நான் இங்கிலீஷ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு, அது நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்பவே கொஞ்சம் தடுமாறினேன். கம்யூனிகேஷன்ல தான் தடுமாறுச்சு. அதனால தான் அங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து என்னால பிளேஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி போகும்போது ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு நல்லா பேசி பிளேஸ் ஆயிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆக முடியும்னு சொன்னேல்ல. என்ன கம்பெனி அது? சிட்டி கார்ப்னு ஒரு சிட்டி கார்ட். ஃபின்டெக் கம்பெனி. அவங்க எவ்வளவு சேலரி ஆஃபர் பண்ணாங்க? அவங்க 13 நெனைக்கிறேன். 13 லேக்ஸ். வந்து நீ பிளேஸ் ஆன கம்பெனியோட நீ பிளேஸ் ஆகாத கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. என்ன ரீசன்னால நீ இந்த கம்பெனில பிளேஸ் ஆகாம போன? அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் தெரிஞ்சே சொல்லாம விட்டியா? இல்ல தெரியாதனால சொல்லாம விட்டியா? அ எந்த பதட்டமானியா? அவனோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் சொல்லுடா தம்பி. அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் போன கம்பெனி அப்போ வந்து நான் அப்பதான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். அது வந்து என்னோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேரும் பண்ணல பிளேஸ்மெண்ட்க்காக. கம்யூனிகேஷனும் இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஆன்சர் வந்து நம்மகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மெயினா வந்து எனக்கு டிராபேக் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சுச்சு. அவங்க வந்து நான் ட்ரை பண்றேனான்னு பார்த்தாங்க. ஆனா நான் வந்து அப்படியே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். அதனால கொஞ்சம் டிராபேக் ஆச்சு. அதனால தான் அத மெயினா ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன். உங்க அப்பா, அம்மா எனக்கு தெரிஞ்சு நீ படிக்கலன்னு சொல்லியிருக்க ஏற்கனவே. ஆ. சோ ஓகே. அப்பா, அம்மா எஜுகேட்டட் கிடையாது. உங்க ஃபேமிலி சர்க்கிள் எஸ். தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஆமா. ஓகே. நான் மட்டும் தான். ஓ இது எப்படி உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிட்டாச்சு? அப்பா, அம்மா படிக்கல. நம்ம கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து நம்ம படிச்சு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்ன்றது ஒரு ஒரு ஆம்பிஷன் எப்படி உனக்கு கேட்டாச்சு? அப்பா, அம்மா படிக்கலன்றது தான் ஒரே விஷயம். அவங்க படிக்கல, அதனால நம்ம படிச்சு தான் ஃபேமிலிய வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு தான். ரிலேட்டிவ்ல ஒருத்தர் வந்து இதே மாரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாரு. அவரு சஜெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து பிஇ அப்ளை பண்ணேன். அதாவது பிஇக்கு. இல்லன்னா நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். பேராமெடிக்கல் சைடு வேற ஏதாச்சும் போயிருக்கலாம்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் தான் பிஇ அப்ளை பண்ணிட்டு இங்க படிச்சு இப்போ பிளேஸ் ஆயிருக்கேன். இப்ப நீ பேங்க் ஆஃப் அமெரிக்கால பிளேஸ் ஆயிருக்க. இதுல எத்தன ரவுண்ட்ஸ் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எத்தன நடந்துச்சு? உங்க ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் எத்தன நடந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும். 2 டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூல வந்து இந்த டெக்னாலஜிஸ் வைஸ் கேட்டாங்க.
அதுல வந்து ப்ராஜெக்ட்ஸ் கேட்கல. 2வது டெக்னிக்கல் இன்டர்வியூல வந்து ஃபுல்லா ஃபோக்கஸா ப்ராஜெக்ட் மட்டும் தான் கேட்டாங்க. ப்ராஜெக்ட் வந்து இன் டெப்த்தா என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண, அந்த மாரி ப்ராஜெக்ட் ஃபுல்லா கேட்டாங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூல சும்மா கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் பார்த்தாங்க. ஸோ பிரதாப் சொல்றதுதான். நீங்க ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் இருந்தாலும் பரவால்ல. அது உங்களோட ஓன் கோடிங்கா இருக்கணும். அந்த ஓன் கோடிங் தான் வந்து உன்ன காப்பாத்தும் ஆக்சுவலா. ரெஸ்யூம்ல நெறைய சில பேர் பார்த்தீங்கன்னா, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க்கிங் இன்னும் நெறைய போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய போடாம ஸ்பெசிஃபிக்கா இப்ப பிரதாப் எப்படி ஜாவா மட்டும் ஸ்பெசிஃபிக்கா லேர்ன் பண்ணி அத மட்டும் பேஸ் ஆனாரோ, அதே மாரி பி ஃபோக்கஸ்ட் ஆன் பர்ட்டிகுலர் டெக்னாலஜி. அதுல ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வேலை வாங்கி குடுத்துரும். உனக்கு ஜாவால எப்படி ஒரு கிரேஸ் கிரியேட் ஆச்சு? எங்களுக்கு வந்து மத்த ப்ரோகிராம் ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ல சி புரோகிராமிங் இருந்துச்சு. அப்போ வந்து இன்ஜினியரிங்கும் எனக்கு புதுசு, இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே புதுசுன்றதுனால, அப்போ கொஞ்சம் பயத்திலேயே அத படிச்சேன். அத ஓரளவுக்கு படிக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து 2ண்ட் இயர் வரும்போது தான் ஜாவா படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஜாவா படிக்கும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு புரோகிராமிங் நாலேட்ஜ் தெரிஞ்சதுனால, ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும் புரோகிராமிங் நாலேட்ஜ் இப்படிதான் இருக்கும்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஜாவா படிக்க ஆரம்பிச்சதுலருந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சேன். அதனால ஸ்டாஃப்பும் வந்து நல்லா நடத்த ஆரம்பிச்சாங்க. அதனால எனக்கு ஜாவா மேல நெறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது அடுத்து பிளேஸ்மென்ட் ஆரம்பிச்சுச்சு. சரி நம்ம தான் ஜாவா இப்ப தானே படிச்சோம். சரி ஜாவாவே கன்டின்யூ பண்ணிக்கலாம் பிளேஸ்மென்ட்க்கு அந்த மாரி கன்டின்யூ பண்ணிட்டேன். ஸோ பிரதாப் சொன்னதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா, எந்த டெக்னாலஜி ஈஸியா ஐ மீன் லேர்ன் பண்ணிடலாம். அதாவது இப்ப ஈவன் நான்லாம் படிக்கும்போது சி புரோகிராமிங் மட்டும் நாங்கலாம் படிப்போம். சி புரோகிராமிங்ல வந்து பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபார் லூப், இஃப் எல்ஸ், ஃபங்ஷன்ஸ் இந்த தரோவா வாய்ந்தாலே போதும். ஈவன் இந்த ஃபார் லூப், இஃப் எல்ஸ், ஃபங்ஷன்ஸ் இந்த ஏரியால நீங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீ ஜாவா படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம், டாட் படிக்கலாம், PHP படிக்கலாம், PL/SQL படிக்கலாம். எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்க்குமே ஃபண்டமெண்டல் வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் உனக்கு எது பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபார் லூப் இஃப் எல்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னாலஜிலயும் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும்னா, யூ ஹேவ் டூ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் இட். ஸோ அதனால பிரதாப் ஈஸியா பிளேஸ் ஆயிருக்காரு. சரி ஓகே பிரதாப். கம்யூனிகேஷன்ஸ் முக்கியமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ தமிழ் மீடியம் தான். ஆனா நீ கிராக் பண்ணி 10,00,000க்கு ஃப்ரெஷ்ஷா பிளேஸ் ஆயிட்ட. ஆம், நெறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரே விஷயம் இந்த கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷனாலே பயப்படுறாங்க எல்லாருமே. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நீ எப்படி ஓவர் கம் பண்ண? உன்னோட அட்வைஸ் இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு என்ன? கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். இப்ப ஐடி கம்பெனில வர்றதுக்கு. அதாவது நீங்க சில பேருக்கு வெப் சீரிஸ்லாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்லயே கூட ட்ரை பண்ணலாம். வெப் சீரிஸ் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, பாட்காஸ்ட் கேட்கறது. இந்த மாரி ட்ரை பண்ணும்போது, நான் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தான் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து பில்ட் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்றது தான். நீ எஃபோர்ட் போடாம ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் நம்ம ஆஃபீஸ்ல நெறைய பேர் கோர்ஸ் படிப்பாங்க. அ நல்லா சூப்பரா இங்கிலீஷ் பேசி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சு நம்ம ஆஃபீஸ்ல பிளேஸ் ஆகாத பையங்கள நான் பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நான் ஐடி படிச்சு பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பிளேஸ் ஆன பசங்கள நீங்க பார்த்துருக்கேன் நானு. ஸோ எஃபோர்ட்டா இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரிசல்ட்ஸ். எஃபோர்ட் இல்லாம உனக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களுக்கும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ஐல் பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ். யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அட் எனி டைம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க் யூ சோ மச்.